கரெக்டா நம்ம சேலஞ்ச் ஆரம்பிச்சு 2 வீக்ஸ் இன்னையோட கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 100 டே சேலஞ்சில் டே 14 வந்து ஒர்க் அவுட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து உடம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதனால தான் நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். அதே மாதிரி வந்து நம்ம 10 days ஒன்ஸ் வந்து நம்ம ரெஸ்ட் விடுவோம் இல்லைங்களா? 10ஆம் தேதி நான் ரெஸ்ட் விட்டேன். அதே மாதிரி 20ஆம் தேதி இருக்கும் இல்லைங்க, 20வது நாள் அன்னைக்கு வந்து ரெஸ்ட் விடுவேன். அன்னைக்கு இனிமேல் ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா நேத்தே நம்ம ரெஸ்ட் எடுத்ததுனால அன்னைக்கு ரெஸ்ட் இல்லை. ஸோ அன்னைக்கு நான் எக்ஸசைஸ் பண்ணிடுவேன். ஸோ இப்போ நம்ம கேலரி எவ்வளோ பேர்ன் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்துடலாமா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டம்பிள்ஸ் ஒர்க் அவுட் தான் பண்ணியிருக்கோம். ஃபுல் பாடி 30 minutes ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். 212 கேலரி வந்து பேர்ன் ஆயிருக்கு. டே 14ல வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது 73.75 இருந்துச்சு. நேற்று 73.95 இருந்துச்சு. ஸோ செம்ம ஹாப்பி. இன்னைக்கு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல வந்து வெண்பூசணி ஜூஸ், இது வந்து 4வது நாள் குடிக்கிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் பப்பாயா மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரே களி சாப்பிடணும் போல ஒரு கிரேவிங்ஸ். அதனால களி தான் ரெடி பண்ணேன். ஆனா எனக்கு கொஞ்சம் கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகுது. ஸோ களி, கருவாட்டு குழம்பு, அப்புறம் ஒரு முட்டை, கொஞ்சமா கீரை, இதான் இன்னைக்கான லஞ்ச். ஸோ ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எனக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து சூப்பராக ரெடி ஆயிட்டேன். திருப்பி ரொட்டீன் பேக் வந்தாச்சு. நம்ம ரொம்ப பேர் வந்து ஹெல்த்தை பார்த்து சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக இப்போ ரொம்ப நல்லாவே ஆயிட்டேன், க்யூர் ஆயிட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 73.75 வந்துட்டோம். ஸோ கரெக்டா நம்ம சேலஞ்ச் ஆரம்பிச்சு 2 வீக்ஸ் இன்னையோட கம்ப்ளீட் ஆகுது. 14 days ஆயிடுச்சு. 2 வீக்ஸ்ல வந்து 1.70, அதாவது 1 கிலோ 700 கிராம் வந்து கம்மியா இருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. 2-3 நாளா எனக்கு வந்து உடம்பே கம்மியே ஆகல. ஸ்கேல் வந்து பார்க்கும்போது கம்மியாகவே மாட்டேன். ஒரு 50 கம்மியாகவும் 50 அதிகமாகவும் அதே மாதிரி ரொட்டீன்ல இருந்துச்சுங்களா. இன்னைக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ரொம்ப வந்து சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ உங்க கூட அது எப்படியும் நான் அதை வந்து சொல்லி ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவில் நான் அதை ஷேர் பண்றேன். எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ வந்து இதுல என்ன தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சியோட நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட ஹார்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பா வந்து சக்சஸ் இருக்கு. ஸோ நம்ம துவண்டு போயிடக்கூடாது. நிறைய மீம்ஸ் நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியல. ஒரு 2 பக்கமும் வந்து டைமண்ட் வந்து தேடிட்டே இருப்பாங்க 2 ஆளுங்க. ஒருத்தருக்கு வந்து டைமண்ட் வந்து முன்னாடியே கிடைச்சிரும், ஆனா கம்மியா இருக்கும். அவர் அதோட திரும்பி போயிடுவாரு. ஸோ 2வது இருக்கவர் வந்து தோண்டிக்கிட்டே இருப்பாரு. அந்த மண்ணை வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாரு. நான் உனக்கு அந்த பிக்சர் கிடைச்சா நான் மேல உங்களுக்கு ஷேர் பண்றேன். எடுத்துக்கிட்டே இருப்பாரு. பார்த்தா லாஸ்ட்ல வந்து பின்னாடி வந்து அவ்வளோ டைமண்ட்ஸ் பின்னாடி இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து பொறுமை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இதான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் வெயிட் லாஸ் நம்ம வந்துட்டும் போது நம்மளுக்கு வந்து பொறுமை வந்து ரொம்ப 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 முக்கியம். அதே மாதிரி கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். ரிசல்ட் வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, நம்மளோட ஒர்க்கை வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்கும்ன்றது தான் இது பாடமா இருக்க போது. இதான் இந்த கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்கும் அப்படின்றது தான் இதுல ஒரு லெசனா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ 1.7 வந்து கம்மியா இருக்கு. 1 கிலோ 700 கிராம் வந்து கம்மியா இருக்கு. ரொம்ப ஹாப்பி. இதுக்கு மேல நம்ம வந்து தொடர்ந்து வந்து நம்ம கரெக்டா வந்து நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹாப்பி. நான் எப்படி சோகத்தை, அதாவது கம்மியாகலன்னு நான் எப்படி உங்க கூட ஷேர் பண்ணணும், நான் ஒன்னு அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா 100 days வந்து நம்ம கோலான 65 kg வந்து நம்ம கண்டிப்பா வந்து அச்சீவ் பண்ணிடுவேன்னு நான் முழுசா நம்புறேன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஸோ ரொம்ப ஹாப்பி. இதே மாதிரி உங்க சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நைட் டின்னருக்கு வந்து நான் வெறும் தர்பூசணி மட்டும் எடுத்துக்கிறேன். டே 14க்கான 10,000 ஸ்டெப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 795 கேலரிஸ் வந்து பர்ன் ஆயிருக்கு. ஸோ டே 14 வந்து நம்ம சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம சேலஞ்ச் ஆரம்பிச்சு 2 வீக்ஸ் ஆகுது. எனக்கு 2 வீக்ஸ்ல வந்து 1 கிலோ 700 கிராம் வந்து கம்மியா இருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பி. நான் 2 கிலோ நினைச்சிருந்தேன். வீக்லி 1 kg வந்து டார்கெட் மாதிரி வச்சிருந்தேன். ஆனா எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஆனா இன்னைக்கு தான் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஸோ நினைச்சதுக்கு கிட்ட கொஞ்சம் வந்திருக்கு. எவ்வளவு கேஜி வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்லாம் சொல்லுங்க. ஸோ இப்போ நோட் பண்ணிடலாமா? ஸோ டே 14 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் உங்களை வந்து டே 15ல பாக்குறேன். பாய்.